ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கொட்டை சுக்கா ஃப்ரை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பலாக்கொட்டையை எடுத்திருக்கோம். 1 கப் நான் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் நான் வேக வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது முந்தின நாளே ஊற வச்சு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நான் உரிச்சு எடுத்திருக்கேன். உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. வேகிற களவான தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு இப்போ குக்கரில் 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப விட்டிங்கன்னா குழஞ்சிரும். நம்ம சுக்கா வறுவலுக்கு வறுக்க முடியாது. அதனால் 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸாக இது பண்ணிவிட்டு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தாளிக்கு தேவையான கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கி. உங்களுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படுதுன்னா அது போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், சின்ன உப்பு, தூள் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா 3 ஸ்பூனு நான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு அதையும் நம்ம நல்லா வெங்காயத்தோடு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா இதோட மிக்ஸ் ஆகி சாந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள். வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மசாலாவை ஏற்கனவே நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டை போடுறோன்னா, பலாக்கொட்டை நம்ம குக்கரில் வேக விடும்போதே நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே பலாக்கொட்டையை போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டோம்னா ரொம்ப மாவு மாதிரி போயிடும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்து இப்படி பெரட்டி விடணும். இந்த மாதிரி பெரட்டி விட்டால் தான் பலாக்கொட்டை உடையாமல் அப்படியே அதே ஷேப்பில் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மசாலாவை வணக்கிட்டு அதுக்கப்புறம் பலாக்கொட்டையை போட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டிருக்கேன். நம்ம வெங்காயத்தில் போட்ட அளவுக்கு நல்லா மசாலா சார்ந்து இதில் பலாக்கொட்டையில் படாது. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா சுக்கா வறுவல் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ்ஜை விட இதை குழந்தைங்க முதல் கொண்டு எல்லோரும் விரும்புவாங்க. நான் இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு மறுபடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி பெரட்டி விடும்போது நல்லாவும் வெந்துடும், அதே சமயம் உடையாமல் வரும், ஷேப் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா நல்லா நுணுங்கி மாவு மாதிரி உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடஞ்சி போச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அழகாகவும் இருக்காது, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் நான் இந்த கரண்டியை வச்சு நல்லா பெரட்டி விட்ருக்கேன். பாருங்கள், நல்லா சுக்கா வறுவல் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இப்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.